வீட்ல மத்தவங்கலாம் எங்க? எல்லாம் மனவரைகிட்ட இருக்காங்க. கல்யாணத்துக்கு எப்படியும் ஒரு 1000 கணக்குல ஆளுங்க வருவாங்கன்னு நினைச்சேன். 100 பேர் கூட தேர மாட்டாங்களாட்டு இருக்கு. அதாவது நெருங்கின சொந்தக்காரன் மட்டும் தான் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. மீதி எல்லாமே வரவேற்புக்கு தான் வராங்க. குறைஞ்சது ஒரு 3000 பேராச்சும் வருவாங்க. ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். வணக்கம் வாங்க வணக்கம் வாங்க போங்க. வணக்கம். என்ன கல்யாண மாப்பிள்ள? இந்தா புடி சூடா இருக்கு குடி. ஏப்பா மாப்பிள்ள பொண்ணு வந்துருச்சு தெரியுமா? ஏன் சித்தப்பா கல்யாணம்னா பொண்ணு வரதானே செய்யணும்? இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஆஹா. உன் பேச்சுல கொஞ்சம் ஆணவம் அதிகமா தெரியுதே. சும்மா சித்தப்பா. ஏண்டா பொண்ணை பார்த்து தனியா பேசணுமா? நான் வேணா ஏற்பாடு பண்ணவா? ஏய் நீ சும்மாவே இருக்க மாட்டியா சுகன்யா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை முழுக்க தனியா பேசிக்கிட்டே தானே இருக்க போறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணை பார்த்து தனியா பேசுற குறுகுறுப்பெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வருமா? நம்மால இதே வேலையா இருக்கும் போல. ஒரு குறுகுறுப்பும் வேணாம், ஒரு கிளுகிளுப்பும் வேணாம். சரியா? நீ கொஞ்சம் பேசாம அமைதியா இருந்தாவே போதும். அதான் சரிதா இருக்குல்ல. வா வந்து பொண்ணு வேண்டாம், நீங்க பேசிட்டு இருங்க. பொண்ணு வந்திருக்குல்ல, நான் போறேன். ஏய் எப்படி இருக்க மயிலு? நான் நல்லா இருக்கேன். முறையெல்லாம் மறந்துட்டு எப்படி ஒரு கல்யாணத்தை பண்றாங்கன்னு பாத்தியா? எல்லாரும் நீயும் சரவணனும் சேர வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சுதான் இதெல்லாம் பண்றாங்க. மயிலு, நீயும் சரவணனும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் இப்போ எதுக்கு? பேசணும்ல மயிலு. வேண்டாங்கிறல்ல. ஆமா, நீங்க செக்கப்புக்கெல்லாம் போனீங்களா? டாக்டர் என்ன சொன்னாங்க? நல்லா தெரியுது பேச்ச மாத்திரன்னு. புத்திசாலிதான் நீ. வாமா, நல்லா இருக்கியா? இருக்க. உன் புருஷனோட அக்கா வீட்ல இருந்து யாரும் வரல? இப்ப வரைக்கும் யாரும் வரல. வருவாங்களா? பத்திரிக்கை கொடுத்துருக்கு. கண்டிப்பா வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்ன சம்மந்தி விட்ட ஆளுங்களை தேடுதாக்கும்? எங்களை பத்தியும் எங்க குடும்பத்தை பத்தியும் எவ்வளவு தப்பா பேசினாங்க. இப்ப அவங்க அண்ணன் வீட்டுக்கே நாங்க சம்மந்தியாக போறோம். இந்த நேரத்துல அவங்களும் பார்த்தா நல்லா தானே இருக்கும். கரெக்ட் தான். மயிலு, அங்கெல்லாம் இருக்காங்க. வா வா வா. வரேன். மாரி, யார் வராங்க பாத்தியா? ஏங்க உங்க பெரியப்பா மகன். வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். பசங்களை கூப்பிட்டு இல்லையா? இல்ல அவங்க வரல. உள்ள போங்க. வாங்க உள்ள உட்காருங்க. கரெக்டா முகூர்த்த நேரத்துக்கு வந்து சேர்ந்துருக்கோண்டா. ஆமாமா, போனதும் தாலி கட்டிடுவாங்க, பார்த்துட்டு கிளம்பிடுவோம். சரி. ஏண்டா, அந்த மயில் அம்மாவோட முகத்துல முழிக்கணும்னு நினைச்சாலே ரொம்ப எரிச்சலா இருக்கு. ஆனா வேற வழி இல்லையே. டேய், அந்த அம்மா ஏதாவது வம்புக்கு எடுத்தா கண்டுக்காத, புரியுதா? நான் அமைதியா தான் இருப்பேன். நீ சுருன்னு ஏறுற மாதிரி எதுவும் சொல்லாம இருந்தா சரி. ஐயே, நான் எதுவும் வாயை திறக்க மாட்டேன்டா. வாயே திறக்க மாட்டேன்டா. சரிம்மா, போலாம் வாங்க. வா வா. ஐயோ, சொல்லுங்கண்ணே. இலையெல்லாம் வந்துருச்சா? இலையெல்லாம் போட்டு வச்சிட்டாங்களா? அதெல்லாம் ரெடியா இருக்குண்ணே. நான் பாத்துக்கிறேண்ணே. நம்ம வீட்டு கல்யாணம்டா. போதுமா? சரி சரி. யாரும் குறை சொல்ல கூடாது. வாங்க வாங்க. ஓ வாங்க வாங்க. வணக்கம் ராஜி, கதிரு. ஆமா, மற்றவங்களாம் எங்க? நாங்க 3 பேரும் தான் வந்திருக்கோம். ஓ, ஏதோ வீடு தேடி வந்து கூப்பிட்டாங்க. மரியாதைக்கு போகலாம் நல்லா இருக்காதுன்னு சும்மா ஃபார்மாலிட்டிக்கு வந்தீங்களோ? இதை பாருண்ணே, மரியாதைக்காகலாம் வரல. மனசுக்கு தோணுச்சு, அதனால தான் வந்தோம். அத்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க 2 பேரும்? டேய், ஏண்ணே எங்க பார்த்தாலும் சண்டை போடுற மாதிரியே அண்ணனும் தங்கச்சியும் பேசிக்கிறீங்களே? ஏன்டா டேய், வீட்டில் போய் பத்திரிக்கை வச்சு வந்து நான் எங்கடா சண்டை போட்டேன்? நான் எங்கடா சண்டை போடுறேன்? அக்கா நீ உள்ள போக்கா. ராஜி, கதிரு நீங்க உள்ள போங்க. அங்க ஆத்தாவும் அண்ணன் உட்கார்ந்துருக்காங்க. நீங்க அங்க போய் பாருங்க. போங்க. சரி போங்க. ஏண்டா, இந்த பரதேசி பாண்டியன் வேறட்டு தான் வரலன்னு நினைக்கிறான். அவர் வந்தா மட்டும் நீ என்ன சந்தோஷமா பட போற? அந்த ஆளெல்லாம் எதுக்கு இங்க வந்தாருன்னு எப்பயும் கேட்கற மாதிரி கேட்ப. அது இல்லடா, வந்தான்னு வச்சுக்க, பார்த்து வைத்திருவாள்ல. ஐயா, நமக்கு கல்யாண வேலை ஊர்பட்டது கிடக்கு. நீ வான அத பாப்போம். சரி வா. நீ அந்த பக்கம் தான் எப்ப இருந்தாலும் பேசுவ. வா 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 வா. கோமதி, வா கோமதி. வா ராஜி. வா கதிரே, வா வாயா. ராஜி, ராஜி அழகா இருக்கடி. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஏமா கோமதி, வீட்ல வேற யாருமே வரலையா? இல்லம்மா. ஏமா, எல்லாரும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல? அப்படி இல்லம்மா, வேற எங்கேயாவது பொண்ணு எடுத்திருந்தீங்கன்னா எல்லாரும் வந்திருப்போம். எங்க சண்டைக்காரங்க வீட்லயே பொண்ணு எடுத்திருக்கீங்க. எப்படி குடும்பத்தோட வர முடியும்? சக்திவேல்கிட்ட எவ்வளவோ சொன்னோம், அவன் கேட்கவே இல்லை. சரின்னு வேற வழி இல்லாம
எல்லாரும் அவன் வழிக்கே போயிட்டோம். ஆ, ஏம்மா பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா? வந்துட்டாங்கம்மா, உள்ள இருக்காங்க. சரி சரி. அண்ணே உடம்பு பரவாயில்லையா? இப்போ பரவாயில்ல. ம் ம். அம்மா ஒரு நிமிஷம். சரிம்மா, நீ போய் பேசிட்டு வா. நல்லா இருக்கியா ஐயா? உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ஹலோ. இப்பதான் கோயிலுக்கு வந்தோங்க. கரெக்டாக கூப்பிட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கிறேங்க. சரிங்க. மயிலு எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வேளைக்கு நல்லா சாப்பிட்றியா? மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்கா எடுத்துக்கிறியா? ஏமா இந்த நிலைமையில வேலைக்கெல்லாம் போக முடியுதா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். சரி, உடம்ப பார்த்துக்கோ. ஒரு நிமிஷம். இந்த கல்யாணம் தப்புன்னு எனக்கு தெரியும். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். இதை தடுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணியும் பார்த்தேன். அதை பத்திலாம் இப்ப பேச வேண்டாம் மயிலு, அதான் முடிஞ்சு போச்சே. நீ உடம்ப பார்த்துக்கோ. டேய், நீ என்ன பண்றீங்க? சும்மா தானே வந்தேன். அண்ணா, உங்களுக்கு என்ன வேணும்? டேய், நான் பாத்துக்கிறேன்டா. ஆட சும்மா இருண்ணே. நீங்க என்ன வேணும்னு சொல்லுங்கண்ணே. டேய், சொன்னா கேளுடா. வரிசையா சொல்லுங்கண்ணே. நீ கொஞ்சம் அமைதியா இருண்ணே. அந்த பாக்கெட் வேணும். அண்ணா நீங்க வாங்கண்ணே. என்ன வேணும்னு சொல்லுங்க. எப்படிண்ணே இருக்க? நல்லா இருக்கேன்டா. காலையில மாத்திரைலாம் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். தேவையில்லாத எண்ணம், கோபம், பதட்டம் ஏதாவது இருக்கா? இல்லடா, அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஆனா என்ன, கொஞ்சம் டயர்டா இருக்கு. உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. அது அப்படித்தான் இருக்குன்னு டாக்டர் சொன்னார்லண்ணே. சொன்னார் தான், ஆனா இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. காலையிலையும் சாயங்காலமும் கொஞ்சம் வாக்கிங் போனேன். வழக்கமா எப்பவும் இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்க பாருங்க, அப்பதான் சரியாகும். சரிடா. சரி, நான் கடையை பார்த்துக்கிறேன், நீ வீட்டுக்கு போ. பரவாயில்லடா, நான் பார்த்துக்கிறேன். சொன்னா கேளுண்ணே, நீ போன. டேய், நான் குழந்தெல்லாம் இல்லடா. உன் வேலையெல்லாம் விட்டுட்டு என் பின்னாடிலாம் அலையணும், என்னை பார்த்துக்கணும்னா இல்லடா. இதில் என்னென்ன இருக்கு? பரவாயில்ல, இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்புன. ஏன் செந்தில், உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. ஏன் அப்படி நினைக்கிற நீ? இதே எனக்கு ஒரு கஷ்டம் இருந்தால் நீ என் கூட நிற்க மாட்டியா? அதே மாதிரி நான் உன் கூட நிற்கணும்னு நினைக்கிறேன். நீ வீட்டுக்கு போன. வேணாண்டா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் அங்கே வருவாங்க. கூடவே மயிலும் வருவா, அவங்க குடும்பமும் வரும். அவங்கள பார்க்குற சக்திலாம் எனக்கு இல்லைடா. பேசாமல் நான் கடையிலே இருக்கேன். டேய், நீ என்னடா கடை பக்கம் வந்து சுற்றி தர? ஒன்றும் இல்லைங்கப்பா, சும்மா தான். சும்மா வந்தியா? நீலாம் இப்படி வர்ற ஆள் கிடையாது. ஏண்டா, திரும்ப ஏதாவது பிரச்சனையா? இல்லை இல்லை. அப்படியா? இல்லை வேற ஏதாவது களவாணித்தனம் பண்ணி வச்சிரியா? நான் என்ன பண்ண போகிறேன்? ஏற்கனவே லஞ்சம் வாங்கி கெட்டவர் எடுத்துட்டேன். லஞ்சம் வாங்கினது உண்மைதான், ஆனால் லஞ்சம் வாங்கினது யாருக்கும் தெரியாது. எந்த பிரச்சனையும் மாட்டவும் இல்லையே. இது வரைக்கும் மாட்டலை, அதுக்காக எப்பயுமே மாட்ட மாட்டோம்லாம் அர்த்தம் கிடையாது. இனிமேல் நான் லஞ்சம்லாம் வாங்கவே மாட்டேங்கப்பா. ஏண்டா, வேலைக்கெல்லாம் போகிறியா? நான் ஏன் வேலைக்கு போகாமல் இருக்க போகிறேன்? ஏண்டா, 24 மணி நேரமும் கடை பக்கமே சுற்றி தெரிஞ்சா எப்படி வேலைக்கு போவ? இல்லை, இப்படியே போகாமல் தெரிஞ்சேன்டா வேலையை விட்டு தூக்குனாலும் தூக்கி போடுவாங்க. போய் வேலையை பாடுறா. இலையை ஓனத்தாட சொல்லிக்கிறீங்க, கிளம்புடா. நான் இங்கே இருந்தால் இவருக்கு என்ன ஆகும்? வரேண்ணே. நான் சொன்னாலும் வரப்பாவே தெரியுங்க. ஏண்டா சரவணா, அப்பா உன்னை பார்க்க வந்தானாக்க? ஆமாப்பா. நேற்று ராத்திரி நல்லா தூங்குனியா? நல்லா தூங்கணும்ப்பா. இல்லை, நேற்று மாதிரி நல்லா டிவியை பார்த்துட்டு நல்லா சந்தோஷமாக பேசிக்கிட்டு தூங்கு. தூக்கம் நல்லா வரும். சரிங்கப்பா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணுறேன். அரசு மரத்தடி அமர்ந்தவனே போற்றுவோம். அகந்தை எழுப்பவனே போற்றுவோம். அருகினில் மகிழ்பவனே போற்றுவோம். அச்சம் தவிர்ப்பவனே போற்றுவோம். ஆறுமுகத்தோனே போற்றுவோம். ஆறுமுகன் சோதரனே போற்றுவோம். ஆதி மூலமானவனே போற்று. எளியோர்க்கு வாங்க வாங்க வாங்க. குட்டிக்கு பெரிய சம்பந்தி, நல்லா இருக்கீங்களா? நல்லா. நல்ல மனுஷன் நீங்க. உங்களுக்கு போய் இப்படி ஒரு வியாதி வந்துருச்சிங்களே. இவங்களுக்கு எங்க எது பேசணும்னு தெரியாத போல இருக்கு. விவஸ்தையே இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா மயிலக்காய் நேரம் நம்ம வீட்டில் நல்லபடியா வாழ்ந்துருப்பாங்க. இங்க பாருங்க, வீட்டுக்கு மருமக வர்ற நேரம் எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்.
நீங்க வேணா பாருங்க, நீங்களும் நல்லா ஆயிருவீங்க. அம்மா பொண்ணை அழைச்சிட்டு வாங்க. இந்த கூட்டு வரேன், நான் போய் பொண்ணை கூட்டு வரேன். வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம். அண்ணா மேலே வாங்கண்ணே. சரி சக்தி. அத்தா மேலே வா அத்தா. சரிப்பா. வணக்கம் 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 வணக்கம். சுடரு, சபையில எல்லாரையும் கும்பிட்டுக்க. கும்பிடு. உட்காருமா. இந்த பூவை கையில வச்சுக்க. ஓங்கார பொருளே போற்றுவோம், அவ்வை கருளியவனே போற்றுவோம், கருணாமூர்த்தியே போற்றுவோம். அம்மா மாப்பிள்ளையோட தங்கச்சி மேடைக்கு வாங்க. ராஜி, வா. வாமா, சீக்கிரம் வா. எல்லார்கிட்டயும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. கொடுங்க. பொண்ணு பின்னாடி நில்லுங்க. ராஜி, ஆமா, இப்படி வந்து நடுப்புருங்க. அன்னலட்சுமியே போற்றுவோம், அலங்கார லட்சுமியே போற்றுவோம், அமிர்த லட்சுமி. மாங்கல்யம் தந்து நானே நாம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாபி சுபகே ஸ்வஞ்சீவ சரதாம் சதம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பியே கௌரி